வணக்கம் PSAR optional students current affairs எப்படி PSAR optional point of view படிக்கிறது எப்படி current affairs PSAR optional core knowledge லிங்க் பண்றது எப்படி current affairs note making பண்ணி மெயின்டைன் பண்றது இத தான் நான் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் சில ஸ்டூடண்ட்ஸ் இத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படினு ரிக்வெஸ்ட் பண்ணிருந்தாங்க ஓகே PSAR பொறுத்த வரைக்கும் இந்த சப்ஜெக்ட் ஒரு டைனமிக்கான சப்ஜெக்ட் PSAR சப்ஜெக்ட் ரெண்டு முக்கிய GS கோர் சப்ஜெக்ட் ஆன பாலிட்டி இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் இதோட ஸ்ட்ராங்கா லிங்க் ஆகும் அதை தாண்டி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு வரும்போதும் கரண்ட் அஃபேர்ஸோடையும் ஸ்ட்ராங்கா லிங்க் ஆகும் அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா GSோட ஹெவியா லிங்க் ஆகுது மெயினா IR பாலிட்டி அதை தாண்டி கரண்ட் அஃபேர்ஸ்ங்கிறத ஒரு PSAR ஸ்டூடெண்ட் ரெகுலரா ஃபாலோ பண்ணி படிச்சு இதை PSAR சப்ஜெக்ட் நாலேஜோட லிங்க் பண்ணணும் எந்த ஒரு ஸ்டூடெண்ட் இதை நல்லா பண்றாங்களோ இதை டைனமிக்கா அவங்க பண்றாங்களோ அந்த அளவுக்கு அவங்க பெட்டரா ஸ்கோர் பண்ணுவாங்க நேத்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் PSAR பேப்பர் நடந்து முடிஞ்சது PSAR பேப்பர் நீங்க எடுத்து பாருங்க உங்களுக்கே தெரியும் நிறைய கேள்விகள் டைனமிக்கா இருக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நிறைய கேள்விகளை கேட்டிருக்காங்க புரியுதுங்களா அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கேள்வி வந்தா நீங்க என்ன பண்ணணும்னா அந்த கரண்ட் அஃபேர்ஸையும் சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய கோரை இணைச்சிருக்கணும் சப்ஜெக்ட் கோர்ல என்னெல்லாம் வரும்னா திங்கர்ஸ் வருவாங்க கீ கான்செப்ட்ஸ் வரும் தியரிஸ் வரும் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வரும் இதெல்லாம் வரும் ஸோ இந்த சப்ஜெக்ட் கோரை கரண்ட் அஃபேர்ஸோட லிங்க் பண்ணணும் இன்டெகிரேட் பண்ணணும் ஸோ இந்த ஸ்கில்லை நீங்க முதல்ல இருந்து டெவலப் பண்ணணும் சரி இந்த லிங்கிங்கை நாம எப்படி பண்றது இதை நான் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்றேன் நீங்க PSAR ஆப்ஷன்ல படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா இனிஷியல் டேஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களை நீங்க அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ண வேணாம் எப்படி இருந்தாலும் GS பாயிண்ட் ஆஃப் வியூல பாலிட்டிக்கும் IRக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க படிக்க தான் போறீங்க அப்ப படிச்சிருப்பீங்க இல்லையா படிச்சிருப்பீங்க ஓரளவுக்கு நோட்ஸ் எடுத்து வச்சிருப்பீங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த GS கரண்ட் அஃபேர்ஸை நீங்க வந்து PSAR சப்ஜெக்டோட லிங்க் பண்ண கத்துக்கணும் முதல்ல இதை பண்ணுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணணும்னா நீங்க PSARல அதிகமா படிக்க கரண்ட் அஃபேர்ஸ்ல நீங்க இன்னும் கொஞ்சம் டீப்பா போகணும் ஏன்னா GSக்கு படிக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நமக்கு பத்தாது இன்னும் கொஞ்சம் டீப்பா போகணும் இது எப்படி போறது இதற்கு சில ஆன்லைன் ரிசோர்சஸ் இருக்கு அது இல்லாம நியூஸ் பேப்பரும் இருக்கு இண்டோ இந்தியன் எக்ஸ்பிரஸ் ரெண்டும் PSARக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரிசோர்சஸ் இந்த ரெண்டு நியூஸ் பேப்பர்ல GSக்கு படிக்கிறத தாண்டி நீங்க இன்னும் கொஞ்சம் டீப்பா போகணும் பாலிட்டி இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் சம்பந்தமான ஆர்டிகல்ஸ் எடிட்டோரியல்ஸ் இதை நீங்க ரெகுலரா இண்டோ இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஃபாலோ பண்ணணும் இந்த ஆர்டிகல்ஸ்ல பாத்தீங்கன்னா அனலைஸ் பண்ணிருப்பாங்க டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் இஷ்யூஸ் டெவலப்மெண்ட்ஸ் அதுல இருந்து டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் எடுக்கணும் புரியுதுங்களா அது இல்லாம அந்த ஆர்டிகல் அல்லது எடிட்டோரியல்ல எழுதக்கூடிய ஸ்காலர் ரினவுண்டா இருக்காரு இல்ல ஒரு வெல் நோன் பர்சனா இருக்காரு உதாரணத்துக்கு ரிட்டையர்ட் அம்பாசிடரா இருக்காரு இல்ல ஒரு ஃபார்மல் மினிஸ்டரா இருக்காரு அப்படின்னா அவங்களுடைய ஸ்பெசிபிக் வியூஸையும் நீங்க நோட் பண்ணி வைக்கணும் அவங்களுடைய நேமோடு சேர்த்து உதாரணத்துக்கு இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ல இந்தியன் கான்டெக்ட்ல ஒரு முக்கியமான ஸ்காலர் C ராஜா மோகன் அவர் ஒரு ரியலிஸ்ட் அவர் ரெகுலரா IR சம்பந்தமா நிறைய ஆர்டிகல்ஸ் எழுதுவார் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இவருடைய ஆர்டிகல்ஸ்லாம் வரும் அப்ப இவருடைய ஆர்டிகல் படிக்கிறீங்கன்னா அந்த டாபிக்ல அவர் சொல்லக்கூடிய பாயிண்ட்டை நோட் பண்ணி கீழே C ராஜா மோகன் நோட் பண்ணிக்கணும் இன்னொரு முக்கியமான ஸ்காலர் ஹர்ஷ் பந்த் இன்னொரு ஸ்காலர் சுஹாசினி ஹைடர் ஸோ ஜஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் தான் சொல்றேன் இவங்களும் முக்கியமான ஸ்காலர்ஸ் அது இல்லாம இந்தியாவுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவரே பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ் எழுதுவார் அவருடைய வியூ பாயிண்ட்ஸும் கொடுத்துருக்காரு அதை தாண்டி ரிட்டையர்ட் அம்பாசிடர்ஸ்லாம் எழுதுவாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த ரினவுண்ட் ஸ்காலர்ஸ் இவங்களுடைய வியூ பாயிண்ட்ஸை நீங்க நோட்ஸா எடுத்து வைக்கணும் இண்டோ இந்தியன் எக்ஸ்பிரஸை தாண்டி சில வெப்சைட்ஸையும் நீங்க யூஸ் பண்ணலாம் இந்த வெப்சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மெயினா திங்க் டேங்க்ஸாக இருக்கும் ORF வெப்சைட் அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இதெல்லாம் கவர்மெண்ட் திங்க் டேங்க்ஸ் இதை தாண்டி சில இன்டர்நேஷனல் திங்க் டேங்க்ஸும் இருக்கு CFR இருக்கு கார்னஜி இந்தியா இருக்கு சிண்டிகேட் இருக்கு இந்த மாதிரி வெப்சைட்ஸ்க்கு போய் அங்க இருக்கிற ஆர்டிகிள்ஸை நீங்க படிச்சு அதுல கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் எடுத்து வைக்கணும் நான் சொன்னது போல GSல படிக்கிறத தாண்டி இன்னும் நீங்க கொஞ்சம் இன்டெப்தா போகணும் டாபிக் வைஸா கொஞ்சம் டீப்பா போகணும் அந்த வியூஸ் ஆஃப் ஸ்காலர்ஸையும் நீங்க எடுத்து நோட் பண்ணி வைக்கணும் அவருடைய பேரையும் நீங்க அதை ரெஃபர் பண்ணி நோட் பண்ணி வைக்கணும் சரிங்களா ஸோ இப்படிதான் நீங்க கரண்ட் அஃபேர்ஸை படிக்கணும் PSAR ஆப்ஷனுக்கு இந்த மாதிரி படிச்சு நீங்க நோட்ஸும் எடுத்து வைக்கணும் அது இல்லாம சப்ஜெக்டையும் கரண்ட் அஃபேர்ஸும் இன்டெகிரேட் பண்ணணும்
இதை எப்படி பண்ணுறது? நீங்கள் எடுக்கக்கூடிய நோட்ஸ் மூலமாகவே ஈஸியாக இன்டெகிரேட் பண்ணலாம். நம்ம கையில் 2 முக்கியமான நோட்ஸ் இருக்கணும். ஒன்று பிஎஸ்சிஆர் சப்ஜெக்டான நோட்ஸ், இன்னொன்று கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ். இங்கே நான் கரண்ட் அஃபேர்ஸ் சொல்கிறது பிஎஸ்சிஆருக்கு ஸ்பெசிஃபிக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? சரி, பிஎஸ்சிஆர் சப்ஜெக்ட் நோட்ஸ் உங்கள் கையில் எப்படி இருந்தாலும் இருக்கும். ஒரு வேலை செல்ஃப் ஸ்டடி பண்ணிங்கன்னா புக்கில் இருந்து படித்து நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பீங்க. இல்லை அகாடமியில் படிக்கிறீங்கன்னா அவங்களா சொல்லி கொடுத்து நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா? இந்த நோட்ஸுக்குள்ளேயே அந்தந்த டாபிக் கீழே சம்மந்தப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு இல்லையா, இதை ரெஃபரன்ஸாக உள்ளே கொண்டு வரணும். ரொம்ப டீட்டெயில்டாக கொண்டு வர வேணாம், நீங்கள் ப்ரீஃப் ரெஃபரன்ஸாக கொண்டு வந்தால் போதும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேளுங்க. பேப்பர் 1ல் ஃபெமினிசம் ஐடியாலஜி படிக்கிறீங்க, நோட்ஸ் எடுத்து வச்சுட்டீங்க. இப்போ ஃபெமினிசம் நோட்ஸுக்குள்ளே ஒரு 5 பேஜுக்கு நோட்ஸ் இருக்குன்னா இதோடு சேர்ந்து நீங்கள் கீழே கொஞ்சம் ஸ்பேஸை விட்டுருங்க. எப்பயுமே எல்லா டாபிக்ஸ் கீழே இந்த ஸ்பேஸில் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரெஃபரன்ஸஸை கொண்டு வரணும். உதாரணத்துக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபெமினிசம்னு வரும்போது ஈக்குவாலிட்டி பிட்வீன் மென் அண்ட் விமன், இதற்கான முக்கியமான இன்ஸ்டிடியூஷன் நேஷனல் கமிஷன் ஃபார் விமன், NCW. NCW சம்பந்தமாக ஏதாவது நியூஸ் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இந்த நோட்ஸில் அதை கொண்டு வந்து வச்சுக்கணும். அடுத்தது ரிசர்வேஷன் ஃபார் விமன். ரீசெண்டாக லோக்சபாலையும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலையும் ரிசர்வேஷன் கொடுத்துருக்கோம் விமனுக்கு. இது ஒரு டெவலப்மெண்ட், அதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸில் படிக்கிறத அந்த டாபிக் கீழே நீங்கள் கொண்டு வந்துடணும். இதே மாதிரி தான் பேப்பர் 2க்கும் பண்ணணும். இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு இன்டர்நேஷனல் ரிலேஷனில் தியரியான ரியலிசமை நீங்கள் படித்து நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருங்க. இதில் கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ்லேருந்து சில முக்கியமான ரெஃபரன்ஸாக கொண்டு வாங்க. உதாரணத்துக்கு யூஎஸ் ட்ரேட் வார் வித் அதர் கண்ட்ரிஸ். இன்னைக்கு யூஎஸ் வர்த்தக போரை நடத்திட்டு வருது இல்லையா, இதை நீங்கள் ரியலிசம் மூலமாக படிக்கலாம். அதை எக்ஸாம்பிளாக வைக்கணும். பஹல்காம் அட்டாக் அண்ட் ஆபரேஷன் சிந்தூர், இந்தியா பாகிஸ்தான் இடையேயான பிரச்சனை, இது ரியலிசமை ஷோகேஸ் பண்ணுது. இதை ஒரு பாயிண்டாக கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ்லேருந்து கொண்டு போகணும். அப்போ கரண்ட் அஃபேர்ஸில் நோட்ஸை டீட்டெயிலாக எடுத்து வச்சுங்க. ஆனால் அதனுடைய ரெஃபரன்ஸ் எங்கே இருக்கும்னா பிஎஸ்சிஆர் சப்ஜெக்ட் நோட்ஸில் அதற்கான ரெஃபரன்ஸ் இங்கே இருக்கணும். அப்போ வந்து உங்களால் ஈஸியாக அசோசியேட் பண்ண முடியும். சொல்லுது புரியுதுங்களா? இப்போ இந்த பக்கம் வாங்க. பிஎஸ்சிஆர் கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் எடுத்து வைக்கிறீங்க இல்லையா, இந்த பிஎஸ்சிஆர் கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸில் பிரீஃப் ரெஃபரன்ஸாக சப்ஜெக்ட் நோட்ஸில் இருக்கிற அந்த தியரி ஸ்காலர் இதெல்லாம் பிரீஃப் ரெஃபரன்ஸாக அங்கே கொண்டு போகணும். புரியுதுங்களா? இப்படி கொண்டு போயிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாகிடும். சப்ஜெக்டை ஈஸியாக மாஸ்டர் பண்ணிடலாம். இதற்கு சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் லிசன் பண்ணுங்கள். இந்தியன் கவர்மெண்ட் அண்ட் பாலிடிக்ஸில் நீங்கள் யூனிஃபார்ம் சிவில் கோடை கரண்ட் அஃபேர்ஸில் படிக்கிறீங்க இல்லையா, இது எங்கே இருக்கும்? பிஎஸ்சிஆர் கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸில் இருக்கும். ஆனால் அந்த நோட்ஸில் கொஞ்சம் ஸ்பேஸை விட்டுருணும். நீங்கள் இங்கே சப்ஜெக்ட் டாப்பிக்கில் இருக்க ரெஃபரன்ஸை அங்கே கொண்டு போகணும். யூனிஃபார்ம் சிவில் கோட சப்ஜெக்டில் இருக்க கான்செப்டான செக்குலரிசம் மூலமாக நான் புரிஞ்சுக்கலாம். செக்குலரிசமுக்கு முக்கியமான ஸ்காலர் வேர்ல்டு கண்டெக்ஸ்டில் மேக்கியவெல்லி. இந்தியன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃப்ரேமிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் நடக்கும்போது யூசிசிக்கு சில ஸ்காலர் சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு முக்கியமான ஸ்காலர் டாக்டர் அம்பேத்கர். இந்த மாதிரி இந்த ரெஃபரன்ஸை அங்கே கொண்டு போகணும். புரியுதுங்களா? அது இல்லாமல் யூனிஃபார்ம் சிவில் கோட் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கிற மற்ற கான்செப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மல்டி கல்ச்சரலிசம், ஹியூமன் ரைட்ஸ், யூனிவர்சல் சிட்டிசன்ஷிப், லிபரலிசம், இதெல்லாம் இங்கே படிச்சிருப்பீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு 5-6 பாயிண்ட்டை சப்ஜெக்ட் நோட்ஸ்லேருந்து அங்கே கொண்டு போய் ரெஃபரன்ஸாக வச்சிடும். ஓகே, இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இண்டோ பசிபிக் ரீஜனை கரண்ட் அஃபேர்ஸில் படித்து நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கீங்கன்னு வைங்க. இண்டோ பசிபிக் ரீஜனில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. சைனா ஒரு ஹெஜிமோனிஸ்டிக் பவராக இருக்குது. குவாடுங்கிற அலையன்ஸ் அங்கே இருக்குது. ஆக்கஸ்ங்கிற அலையன்ஸ் இருக்குது. இண்டோ பசிபிக்கில் ஒரு மேஜர் சேலஞ்ச் என்னன்னா பேலன்ஸ் ஆஃப் பவரை தொடர்ந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே சப்ஜெக்டில் படித்ததை ரெஃபரன்ஸாக இங்கே கொண்டு போகணும். எதெல்லாம் கொண்டு போகலாம்? இண்டோ பசிபிக் ரீஜன் மூலமாக நம்ம ஐஆரில் ஒரு முக்கியமான கீ கான்செப்டான பேலன்ஸ் ஆஃப் பவரை புரிஞ்சுக்கலாம். டிட்டரன்ஸ் அப்படின்ற கான்செப்டை புரிஞ்சுக்கலாம். இந்த இண்டோ பசிபிக் ரீஜனை டெமோக்ராட்டிக் பீஸ் தியரி மூலமாக புரிஞ்சுக்கலாம். முக்கியமான ஸ்காலர் மைக்கேல் டாயல். இவர் 2 கான்செப்ட்ஸ் தராரு, ஜோன் ஆஃப் டர்மாயில், ஜோன் ஆஃப் பீஸ். அவர் என்ன சொல்லுவார்னா டெமோக்ரஸிஸ் எல்லாம் ஒரு பகுதியில் இருக்குன்னா அது அமைதியான பகுதியாக இருக்கும்னு சொல்றாரு. இது ஜோன் ஆஃப் பீஸ். ஒருவேளை டெமோக்ரஸி இல்லைன்னா அது குழப்பமான ஒரு பகுதியாக இருக்கும், சர்ச்சையான ஒரு பகுதியாக இருக்கும்னு சொல்றாரு, ஜோன் ஆஃப் டர்மாயில். அப்போ டெமோக்ராட்டிக் பீஸ் தியரி மூலமாக பார்த்தோம்னா இண்டோ பசிபிக் ஒரு ஜோன் ஆஃப் டர்மாயில், பிரச்சனைக்குரிய ஒரு பகுதியாக இருக்கு. இதை ஃபியூச்சரில் நம்ம எப்படி மாற்றணும்? ஜோன் ஆஃப் பீஸாக மாற்றணும். இதை தாண்டிய சில கான்செப்ட்ஸை இந்த பக்கம் நீங்கள் கொண்டு வரலாம். ரெஃபரன்ஸாக ஃபங்க்ஷனலிசம் கொண்டு வரலாம், காம்ப்ளெக்ஸ் இன்டர்டிபெண்டன்ஸை கொண்டு வரலாம், இதெல்லாம் கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள்
சப்ஜெக்ட்கான கோர் நோட்ஸ் எடுக்கணும், இன்னொரு பக்கம் சப்ஜெக்ட்கான கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸும் எடுக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸில் சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் வரணும், சப்ஜெக்ட் நோட்ஸில் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் வந்துருக்கணும். இப்படி தான் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை பிஎஸ்சிஆருக்கு படித்து நோட்ஸ் எடுத்து வைக்கணும். நன்றி.